கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை, அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அனைத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த அறிவு ஒளி நமக்கு வரும் பொழுது, நாம் சாமானியமானவர்கள் அல்ல, அசாதாரணமான கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அவருடைய முதலாவது ஜெபம், பவுலடியாருடைய முதலாவது ஜெபம். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் இரண்டாவது ஜெபத்திற்கு போகிறோம். 2 ஜெபங்கள் என்று சொன்னால், முதலாவதாக ஜெபம் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். அதற்கு அடுத்ததாக 2வது ஜெபம் அவருடைய இந்த முதல் பகுதி, அந்த தியாலஜிக்கல் பகுதியை முடிக்கும் போது அதனுடைய கடைசியில் முடிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அழகாக இந்த பகுதியில் ஆமேன் என்று சொல்லி முடியும் இல்லை. முதல் ஜெபமும் ஆமேன் முடியும், 2வது ஜெபமும் ஆமேன் முடியும். இந்த 2வது ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது 14வது வசனம், 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் சொல்கிறாரு. சரி, வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய, நோட் பண்ணி வச்சுங்க, முழு குடும்பத்திற்கும் நாமக்காரர், நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்தா பாருங்க, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும், 2 நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அடுத்ததாக தேவனுடைய பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்படி பின்னாடி போவோம். என்ன சொல்றாருன்னா, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம் இல்லை. இதுதான் ஆண்டவருடைய பெரிய சித்தம். ஒன்றும் இல்லை, ஒரு நாளில் மட்டும் இல்லை, சண்டே மார்னிங் ஒர்ஷிப் சர்வீஸ் கிடையாது, தலைமுறை தலைமுறைக்கும் இல்லை, சதா காலங்களிலும். அடுத்ததாக எங்கர் ஜெனரேஷன் மட்டும் கிடையாது. எங்கர் ஜெனரேஷன் பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போவாங்க, நாங்கள் மட்டும் நல்லா இருந்துருவோம், அதுவும் கிடையாது. தலைமுறை தலைமுறையாக. அதுக்கடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுக்கடுத்ததாக சபையில். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. எவ்ரி வேர்ட்ஸ் ஆர் ப்ரெக்னன்ட் வித் மீனிங் இல்லை. மறுபடியும் எல்லாம் சொல்லி பார்ப்போம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தை, ஒரு டாக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, போற்றி புகழுது, அதோட ஆமென்றார். ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறாரு இந்த ஜெபத்திலேயே நான் பார்க்கணும்னா, அந்த முன்னாடி உள்ள ஜெபத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு மாதிரி தான் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறார். இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் கேட்குறாரு சொல்லுங்கள். என்ன வார்த்தைகள்லாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறாரு, எந்த வார்த்தைகள்லாம் நம்ம இன்னும் அதிகமாக, எந்த சொற்கள்லாம் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குதுல்ல. ஐஸ்வர்யம். எந்த ஐஸ்வர்யம்ங்கிறாரு? மகிமையின் ஐஸ்வர்யம். அப்படின்னா என்னத மகிமையின் ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது, என்ன அர்த்தம்? மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லும்போது அதான் riches of glory. அதாவது God and God's presence is glory. தேவனை சார்ந்தது எல்லாமே glory உள்ளது, மகிமையானது. இந்த உலகம் மகிமை ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல மகிமைன்றது ஒண்ணுமே கிடையாது. உலகத்துல நம்ம நோக்கி பார்க்கிற அது பணமோ பொருளோ அந்தஸ்தோ அல்லது பொசிஷனோ இதெல்லாம் மகிமையாக காணப்படுது. ஆனா இதெல்லாம் மகிமை உண்மையாகவே கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய பிரசன்னமும் தேவனை சார்ந்ததுதான் மகிமை உள்ளது. அது மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளது. அங்கதான் riches. இதெல்லாம் குப்பையும் நஷ்டமும் அது என்ன சொல்றாரு இருக்கிறது. அதை என்ன சொல்லும் போதே சொல்றாரு, கவுண்டங்கிறாரு. இட்ஸ் ஆல் கவுண்டங். ரொம்ப நல்லா இருக்கும்.
அழுக்கும் கந்தையுமா இருக்கு. ஆமாம், நம்முடைய நேர்மை கவுட், அதாவது சேஃப்டி லாக்கரில் கொண்டு வச்சிருக்கலாம் கவுடங்க. அதனால அது பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் அறிந்து கொள்வது, இதை நான் அறிந்து கொள்வது, அவருடைய பாடுகளின் அறிவை, அதெல்லாம் நான் அறிந்து கொள்வதற்கு நான் எனக்கு சம்பாதித்து வச்சிருக்கிற எல்லா ஞானத்தையும் குப்பையாகன்றேன். என்னோட மேன்மைகள் நான் எல்லாத்திலும் நான் யூதர், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், எல்லாத்துல சிறந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் இல்லாதவன், இது எல்லாத்தையும் நான் குப்பையாக என்றேன் நான் அறிந்து கொள்வதற்காக. அதாவது படிப்பு எதாக இருந்தாலும் சரி, எம்டியாகவும் நினைப்பேன், பிஹெச்டி வந்து பெர்மனெண்ட் ஹெட் டேமேஜ் ஆகும் நினைப்பேன். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் திரும்ப கொண்டு வரேன். அதை நீங்கள் இந்த இதில் நம்ம இன்னொரு தடவை நம்ம படிக்கும்போது அதை படிப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, ஒற்றுமையை பாதுகாக்கணும் சபையில். இதை எடுத்துக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல, ஒன்று மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் விட்டு நான் பின்னாடைகளை மறந்து முன்னாடைகள் நோக்கி பார்க்குறேன். இந்த ஊர் இங்கே இல்லை, அந்த மகிமை எனக்கு போகிறது கிடையாது. இதெல்லாம் நான் விட்டால் தான் நான் என்ன செய்ய முடியும், உங்களோடு கூட ஒற்றுமையாக இருக்க முடியும். ஏன்னா அந்த சபைக்கு ஒற்றுமையை குறித்து தான் எழுதிட்டு வர்றாரு. பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தை 4வது அதிகாரத்தோடு சேர்த்து வாசிக்கணும். 1வது அதிகாரம் 27வது வசனத்தோடு சேர்த்து வாசிக்கணும். முன்னாடி போகணும். அவர் சொல்கிறது என்ன, இவ்வளோதையும் நான் விடுறது காரணம் என்ன, இந்த சபை ஐக்கியமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தில் உள்ளூரில் மட்டுமல்ல அநேக இடங்களில் ஊழியம் செய்யணும்னா, ஒன்று அவன் தன்னைத்தானே என்ன செய்யணும், அடிமைப்படுத்தி தன்னைத்தானே என்ன செய்யணும், கிறிஸ்துவை போல தாழ்த்தி, கிறிஸ்துவின் சிந்தை வரணும். இது முழுவதுமாக. அப்போ இந்த பகுதியில் விசேஷமாக வரக்கூடிய இது மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்கிறீங்களா, அந்த ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம் இல்லை. நான் அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன். எப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது காரில் போகும்போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து இறங்குறோம், அங்கே வழியில் இருக்கிறதுல அப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன செய்கிறோம், அந்த வெளியில் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறோம், சரியா? அப்போ அந்த வெளியில் கொடி காட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட டிப்ஸ் வந்து 10 ரூபா வச்சுருப்போம், அப்படி எடுத்து 10 ரூபா கொடுக்குறோம், அவங்க வாங்கிடுவாங்க. நான் மறந்துட்டோ இல்லை தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ என்ன செய்யணும், எடுத்து ஒரு 5000 ரூபா கையில் கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்து நான் என்ன எப்படி இருக்கும், அவருக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு தானே, நீங்கள் ஒரு 5000 ரூபா கொடுக்குறீங்க எடுத்து, இல்லை தெரியாதனமாக என்ன செஞ்சீங்க, ஒரு 10,000 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டீங்க, ஒரு செக்கே கொடுத்துட்டீங்க, ஒரு ஆமாங்க நல்ல செல்லுபடி ஆகிற செக்கே கொடுத்துட்டீங்க. அவன் என்ன நினைப்பான், என்ன சொல்கிறான், இந்த ஆள் சார் மறந்து கொடுத்துட்டீங்களாப்பா, கொடுத்துட்டு போயிட்டார், கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டார். அதாவது டிப்ஸ் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை, லாவிஷா. அது மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு வந்து ஏதோ அப்படி எண்ணியெல்லாம் கொடுக்கல, இந்த வச்சுக்கோ, அவருடைய பெரிய ஐஸ்வர்யத்திலிருந்து அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணுங்கிறாரு. நமக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிறது எல்லாமே டோக்கன் டிப்ஸ். ஆமாம், இதெல்லாம் முன்பணம் அச்சாரமாய் வாங்கியிருக்கீங்க. இப்போ இதை வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறீங்க இல்லை, இந்த வச்சிருக்க கொஞ்சம் தான் அது ஜுஜிப்பி இது. ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, புரியலை, என்ன அவ்வளோ பெருசு வச்சிருக்கிறார். சரி, ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. அதுக்கு அடுத்ததாக இவ்வளோ பெருசு உனக்கு வச்சிருக்கிறாருங்கிறாரு. அடுத்ததாக ஒரே அர்த்தத்துடைய பல வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. என்னது? வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, பலப்பட, அறிந்து கொள்ள, நிறையப்பட இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசிட்டு அது நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ நம்ம வந்து தனியாக வந்து பலப்பட முடியாது. ஆவியானவர் தான் நம்ம உள்ளான மனுஷன், வெளியில் மனுஷன்லாம் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறதுல உள்ளான மனுஷனே வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போ நமக்கு என்ன வேணும், இந்த உள்ளான வளர்ச்சி, உள்ளான பலம் நமக்கு அதிகமாக வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். இந்த கன்விக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த திட மனது உறுதி இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா ஆவியினால தான் இருக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவானவர் வாசமாக இல்லைன்னா எந்த இதை கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கணும்னா எந்த பகுதிக்கு நீங்கள் போகணும் டக்குன்னு யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு கொலோசியர் 3வது அதிகாரம் 16. ஆமாம், அதாவது அவருடைய தேவ வசனத்தினாலே நிறைந்த அன்பினாலே என்னது ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வேண்டும். வேற எதை யோசிக்கிறீங்க அவர் சொல்லும்போது? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் 14. ஓகே, உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பாங்க.
பிரசன்னம் தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். அது நிறைய வாசஸ்தலம், அதாவது அவர் கூடாரமிடுவார், அவர் வாசமாய் இருப்பார், நம்ம கூடயே இது இருப்பார். யோவான் 15வது அதிகாரம் இருக்கும். தேற்றரவாளன். நான் உனக்குள்ளும் நீ எனக்குள்ளும் இல்ல, நிலைத்திருத்தல், அதிக கனி, மிகுந்த கனி, நிலையான கனி இல்ல, அவர் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கணும், அவரே இயேசுவே உங்களோடு கூட நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறாரு. இதில் நீங்கள் ஏன் இது ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்கிறாரு? கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். அழகாக இருக்குல்ல. விசுவாசத்தினாலே, ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கவும் நீங்கள் என்ன செய்யணும்? அன்பிலே வேரூன்றி. எதில் வேறொன்றான? அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இதெல்லாம் இருந்து அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை இல்லை. 1 கொரிந்தியர் 13. வேற என்ன சொல்றாரு? வேற என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்த வசனம் சகல பரிசுத்தம். நீங்க தனியா வந்து நான் பரிசுத்தவான்னு சொல்லி உட்காரல. அதாவது தனிமையாய் நல்லவனாய் இருப்பது ஒரு எளிது, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுங்கிறார். சபையில நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து இதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறார். அப்போ விசுவாசம்ங்கிறத முதல்ல என்ன சொன்னால், அது ரெண்டுமே தனிப்பட்டு வர்றது மாதிரி காணப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் எடுத்துங்கன்னு சொல்லி வாசித்தேன். என்ன சொல்றாரு? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனாகிய. அப்போ உங்களை சபையை எப்படி கொண்டு வரேன்னு சொல்றாரு? சபை வந்து ஒரு முழு குடும்பம், அதற்கு ஒரே பிதா, அவருடைய நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதுக்கடுத்தது என்ன சொல்றாரு? சகல பரிசுத்தவான்களோடு கூட எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புக்கு வந்து 4 டைமென்ஷன் கொடுக்குறாரு. சொல்லுங்க என்னெல்லாம்? ஆழம், உயரம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா சொல்ற சரி. என்ன அன்பினுடைய அகலம் எவ்வளவு பெருசு? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால அகலம்னா வந்து அகாமடேட் பண்றது, அதாவது எதெல்லாம் சேர்க்க முடியும் அவருடைய அன்புக்குள்ள. அவருடைய அன்புக்குள்ள அகலம் அப்படியே நீளமா அவருடைய அகலம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகணும். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும் சேர்க்க, எல்லா ஜாதிகளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபையை, அதாவது யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, பேதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வர்றேன் பாரு அவருடைய அன்பு. அப்போ சபையில் யாரையுமே விட்டு வைக்கக்கூடாதுங்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம், சகல ஜாதிகளும் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் அவருடைய அன்பினுடைய அகலம். இவ்வளவு பெருசாகிட்டார். He extended his boundary. அப்புறம் நீளம் எது வரைக்கும் போகுது? நித்தியம் வரைக்கும். நித்தியம் வரைக்கும். அதாவது எப்போ கர்த்தராகிய இயேசுவானவர் வருவார், அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிப்பார், அவர் ஆண்டாண்டு காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி அது வரைக்கும் கொண்டு போறார். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்நாட்களிலே நல்லா இருப்பீர்கள் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் வாழ்ந்து சுகித்து இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். நித்திய வீடாகி அவரோடு கூட வாழும்படியாக அது வரைக்கும் கொண்டு போறாரு. உங்களுடைய நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இல்லை முதல்ல சொல்லும்போது சொல்றாருல, முதல்ல அது நம்பிக்கை, அது வரைக்கும் நீளம். சரி, ஆழம் தீர்க்கப்பட்டிருந்த நம்மள அந்த ஆழத்திலிருந்து 2வது அதிகாரம், நீங்கள் என்ன உங்களோட பாவத்திலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு சவமா இருந்தீங்க, உங்களை எங்க எதுக்கு அது வரைக்கும் கீழே இறங்கி உன்னதங்கள் இருந்து அது வரைக்கும் கீழே இறங்குறாரு. எது வரைக்கும் கீழே இறங்குறாரு? அவர் தம்மை தாமே அடியிலிருந்து மரண கீழே இறங்கி அங்கிருந்து தூக்குறாரு. அதாவது கர்த்தருக்கு விரோதிகளாய் இருந்த நம்மை கர்த்தருடைய சிநேகிதராக, அவருடைய பிள்ளைகளாக வந்தார். இங்க அடிப்படையில் அந்த கீழே இருந்து சரியான புதக்குழிக்குள்ள இருந்து, இப்படிதான் சொல்லணும், அல்ல புதக்குழிக்குள்ள இருந்து தூக்குறாரு. அவருடைய மேன்மையும் விட்டு வந்தாரு அது அப்படின்றது சொல்லலாமா? ஆமா, அவருடைய மேன்மையை விட்டு, ஆமா அதான் எக்ஸாக்ட்லி அதான் அவருடைய ஆழங்களுக்கு, he left his glory, emptied himself. கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நாம அந்த இடத்துல இருந்தோம், அந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்காரு. அதுதான் அன்பு. நம்ம இந்த இடத்துல கிடந்தோம், இங்கே கிடந்தோம், அதாவது மேலே கூட இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு மரத்துல கூட ஏறி இல்லை, பாதாளத்துக்குள்ள கிடந்தோம், உள்ள கிடந்தோம், அதுல இருந்து தூக்குறதுக்கு அவர் வந்தார். அப்புறம் உயரம், அவரோடு கூட உட்கார வைத்தார் உன்னதங்களிலே.
இல்லை கொலோசியர்கள் நிறுவனம் அந்த முதலாவது அதிகாரம் அவரோடு கூட எழுந்திருப்பீர்கள் அவர் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்த யோசிச்சு பாருங்கிறார். மேலானவைகளை இவ்வளோ பெருசு ஆண்டவர் செய்து வச்சிருக்காரு. இதை அறியாம நம்ம வந்து சபையாக ஒன்று கூடி ஊழியத்தை செய்ய முடியாதுங்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு முறை, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலமும் நீளம் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து, அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த சும்மா உன்னுடைய அறிவுக்கு புரியாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். இவ்வளவு ஆண்டவர் பண்ணி ஒரு சபையை ஏற்படுத்தி அதன் மூலமாக செய்வார் என்றால் அந்த சபைக்கு எவ்வளவு பெரிய வல்லமையை கொடுத்திருக்காருன்னு தெரியணும். அதுக்கு அடுத்ததாக தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யம். இந்த நாஸ்டிசிசத்துல இந்த ப்ளோரோமா, இந்த நிறைவு, ஃபில்லிங் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. நீ அங்கங்கெல்லாம் போய் ஃபில்லிங்க்கு போகாத, ஃபில்லிங் ஸ்டேஷன் இங்கே ஒன்று தான் உண்டு உனக்கு. எனது அவருடைய பரிபூரணத்தினாலே நிறையப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரி, நான் வேண்டிக் கொண்டு வந்தேன்னா போகிறோமா, இவ்வளோதான் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. அதுக்கு நீ இவ்வளோதையும் நீ புரியணும்னு ஆரம்பிச்சுன்னா அதை வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இவர் சொல்றதை பார்த்தா ஒரே வார்த்தையை அடிக்கடி திருப்பி திருப்பி போடுறாரு, திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு, ரெண்டு விதமான வல்லமை உண்டு. நீங்க யாராவது இந்த பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு எனர்ஜின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எனர்ஜி? ரெண்டு எனர்ஜி, கைனடிக் ஹோண்டா இல்லை கைனடிக் எனர்ஜி, அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஓகே, கைனடிக் எனர்ஜி, ஸ்டாட்டிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜின்னா என்ன, ஸ்டாட்டிக் எனர்ஜின்னா என்ன, ஸ்டாட்டிக் அப்படி இருக்கும். பேட்ரி இல்லை, பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அதில் எனர்ஜி இருக்கும், அது அப்படி இருக்கும். கைனடிக் எனர்ஜின்னா என்ன, ஓடும். அதாவது ஒரு சக்கரம் ஓடும் அல்லது நதி ஓடும், அதுலேருந்து உள்ள எனர்ஜி. சரி, இப்போ வந்து ஒன்று அதுவாக இருக்கும், இன்னொன்று வந்து கிரியை செய்யக்கூடிய எனர்ஜி. ஒன்று அதுவாக இருக்கக்கூடிய எனர்ஜி, இன்னொன்று எனர்ஜி கிரியை செய்யக்கூடிய எனர்ஜி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லலை, சரி பிழைத்து போ அப்படின்னு சொல்லலை. இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் இஸ் அ கைனெட்டிக் எனர்ஜி. ஆனால் என்ன தெரியல, அவராகவே வந்து வல்லமை உள்ளவர். ஆனால் அந்த வல்லமை என்ன சொல்ல, வார்த்தையினால சொல்ல, அவரே வந்து கிரியையினாலே வெளிப்படுத்தினார். இப்போ வந்து ரெண்டு விதமான அதிகாரம் சொல்லலாம். என்ன சொன்னால், நானே போய் நானே செஞ்சிடறேன் அப்படின்னு. இப்போ வந்து சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லைங்க நானே போய் செஞ்சிடறேங்க. ஏங்க நீங்கள் போகிறீங்க, ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்பாங்கள்ல சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் செய்ய வேண்டாம், ஒரு ஆள் அனுப்புங்க. ஆண்டவர் ஆள் அனுப்பலை, அவரே செஞ்சார். அந்த எனர்ஜிங்கிறார். இன்னொரு ஆளை கொடுத்து நீங்கள் போய் செய்யுது, தூதர்களை கொடுத்து நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை, அவரே இறங்கினார். கிரியை செய்கிற வல்லமையின்படியே, அதான் கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவர் அதுபடி செய்வார். அதனால் என்ன செய்கிறாரு, சபையிலே வல்லவராகிய அவருக்கு என்ன எங்கே நடக்கணும், சபையிலே சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, நம்ம படிக்கிறதுக்கும் இந்த ஜபத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எவ்வளோ வெளிப்படுத்துறாரு. இந்த ஒரு வசனம், அதாவது நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்போ நிறைய நேரம் நான் வந்து இந்த அர்த்தத்தோடு நிறைய நேரம் நான் ஜெபித்தது இல்லை. நான் ஜெபிச்சது, நான் ஏதோ நினைக்கிறேன், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், அதுக்கு அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபித்தேன் நிறைய நேரங்களில். இந்த அர்த்தம் வந்து மிகவும் ஆழமானது. அதாவது கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாத்தையும் அறிஞ்சு அவருடைய அன்பு அறிந்து கொள்ள வல்லவராகவும் சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் மகிவின் ஐஸ்வர்யத்தை நான் அனுக்கிரகம் பண்ண எனக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறாருல. இது மேன்மையான இந்த காரியத்தை நிறைய நேரம் யோசிக்கிறது இல்லை. உலக பிரகாரமான காரியங்களே யோசிச்சு எனக்கு இது வேணும் அது வேணும் அதை வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாக கிரியை செய்கிற தேவன் சொல்லி தான் யோசிக்கிறோம். நமக்கு வழக்கமே என்னென்னா, நாங்கள் வந்து குஜராத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஊழிய தலைவர் வந்துட்டார். உடனே அவருக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெட்டி ஜூஸ் போட்டு, லெமன் ஜூஸ் போட்டுட்டு கத்தி எடுத்து கத்தியை வச்சே கலக்கணும்.
அவர் போய் சொல்லியிருக்காரு, தம்பிமார்கள் இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறாங்க, கரண்டியை வச்சு கலக்கணும்னு தெரியல, கத்தியை வச்சே கலக்குறாங்க. கத்தி கலக்கிறதுக்கு இல்லை, வெட்டுறதுக்கு. இது மாதிரி வசனம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு தெரியணும். வசனம் எதை வச்சு எதை செய்யணும்னு சொல்லணும். நீ அதை விட்டு எந்த வசனத்தை எடுத்தாலும் எதனை வச்சு பண்ணிட முடியாது இல்லை. தோசை கரண்டி அடிக்க தான், பிள்ளை அடிக்கிறது கிடையாது இல்லை. அதாவது ஒன்று இருக்குது, பிள்ளை அடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் வச்சு எல்லாம் செய்ய முடியாது. ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள கத்தி எடுத்து நம்ம வந்து காய்கறி வெட்ட முடியாது. காய்கறி கத்தி எடுத்து என்ன செய்ய முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ரெண்டுமே கத்தி அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், வசனங்களை எடுத்து அது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாமல் அதை வேறு விதமாக நம்ம எடுத்து பயன்படுத்துகிறது தவறானது. என்ன செய்யலாம், ஆண்டவர் என்ன இப்போ நம்ம இதை ஜெபம் பண்ணலாம் வீட்டில். நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கிருபையை நான் சபையில் உபயோகிக்கும் போது நான் நினைக்கிறத விட அதிகமாக ஆண்டவர் உபயோகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா ரைட்டு. இப்போ இதை விட்டுட்டு நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு 500 இன்க்ரீஸ்ன்னு நான் நினச்சேன், ஒரு 5000 இன்க்ரீஸ். நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே கிரியை செய்கிற வல்லவராய் அவருக்கு அந்த 5000 காணிக்க கொடு, அப்போ சரியாகும். அந்த வந்த இன்க்ரிமெண்ட்டை அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை விட்டுட்டு இது எனக்கு வந்துருச்சு, சபைக்கு போடுறது ஒன்று தசம பாகம் தானே. நிறைய நேரம் நம்ம வந்து மாற்றி தான் யோசிக்கிறோம். சரி, இப்போ இந்த ஜெபத்தில் என்ன சொல்ல வர்றார் அவர்? இந்த ஜெபத்தில் இந்த ஜெபத்துக்கு நம்ம இந்த ஜெபத்தை என்ன செய்யணும்னா நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து மனப்பாடம் பண்ண சொல்லணும். நம்ம ரெண்டு ஜெபமும் மனப்பாடம் பண்ணணும். இதை நான் மனப்பாடம் பண்ணுறோம். என் பைபிளில் நான் எனக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த இடங்கள்லாம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறதும் 3வது அதிகாரத்தில் இருக்கிறதும் நான் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக நான் பெண்ணில் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் பெண்ணில் எழுதிட்டீங்களா? நான் பெண்ணில் எழுதியிருக்கேன். ஆமாம், பென்சிலில் இருந்தால் அழிச்சிட்டு நமக்குன்னு எழுதிருங்க. நானும் இந்த வசனத்தை அடிக்கடி படிச்சிருக்கேன், மனப்பாடமும் பண்ணியிருக்கேன். இந்த அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அது உண்மையில இன்னைக்கு எனக்கு ரொம்ப அது நான் பார்க்கும்போது அதுதான் எனக்கு என்னன்னா அவருடைய அகலம் அனைவருக்கும், அவருடைய நீளம் நித்தியம் வரைக்கும், உயரம் உன்னதங்களிலே பாதாளம் வரைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப இன்னைக்கு அதான் அது ஒரு இந்த கிராஸ், அந்த ஒரு சிம்பிள் ஆஃப் கிராஸ் இல்லை. கிராஸ் எடுத்து தானே நம்ம இந்த 2 பக்கமும் அகலம், அடுத்தது உயரம், அடுத்தது நீளம் ஆழம் எல்லாமே இந்த எல்லா டைமென்ஷனும், அதாவது அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். இதை நம்ம யோசித்து பார்க்க முடியாது. அதாவது நம்மையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு யோசிக்க முடியுதா? என்னைக்காவது நம்ம யோசிச்சுருவோம், நம்மளாம் ரசிக்கப்படுவோம்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் கேட்குறேன். என்னென்னா ஒரு 23 24வது வயசுலாம் பார்த்தா எங்கள் அண்ணன்மார்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு, இவெல்லாம் நல்லவனாக மாறினா யாரோ பெரிய ஒரு ஆண்டவர் தான் வேலை செஞ்சுருக்கணும், இவெல்லாம் நல்லவனாக மாறினானா, இவெல்லாம் உபதேசம் பண்ணுறான்னா ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, நீலாம் வந்து இப்போ வித்தியாசம்டா, சம்திங் ஹேப்பன்டா. என்னது சம்திங் மிரக்கிள், மெடிக்கல் மிரக்கிள் இல்லைன்னா நீங்கள் யாருமே வந்து என்ன சொல்ல முடியாது, எனக்கு ஆண்டவர் எப்படி பரம்பரையாக செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பரம்பரையாக வச்சு செஞ்சுருப்பார், பரம்பரையாக செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்றாட குப்பையாக இருந்த நம்ம தூக்கி எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. ஆமாம், என்ன சொல்ல வர்றாரு இதில்? இந்த ஒட்டுமொத்த கருத்து என்ன, இந்த மைய கருத்து நாம் படித்ததோடு கூட உள்ள மைய கருத்து. ஒரு சகோதரர் வந்து இந்த வசனத்தை சொல்லும்போது, அதாவது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், அந்த வசனம் வந்து அதாவது ஜீவன் போகிற அதாவது முடிஞ்சு போயிடும் என் லைஃபு, அந்த நேரம் ஜெபிக்க ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த நேரம் அந்த உள்ளான மனுஷனுடைய வல்லமை எப்படி எனக்கு விளங்குச்சுங்கிறத அந்த நேரம் தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த கோவிட் டைமத்தில் மூச்சு விட முடியாமல், அதாவது ஆல்மோஸ்ட் டெட் ஆகிற டைமில் ஆண்டவருடைய உள்ளான மனுஷனில் நான் வல்லமையை பெற்றேன். பவுலடியார் தான் அடிக்கடி சொன்னேன், வெளியான மனுஷன் அழிந்து கொண்டா இருந்தாலும் உள்ளான மனுஷனில் நான் ஒவ்வொரு நாளும் திட்டப்படுத்தி கொண்டே இருக்கிறேங்க. அது எப்படி முடியும்னா கிறிஸ்து விசுவாசத்தினாலே உங்கள் உள்ளான மனுஷனிலே இருக்கும் பொழுது இல்லை ஒன்று. இந்த ஜெபத்திற்கும் இந்த ஜெபத்தினுடைய கருத்தை இந்த ஜெபத்திற்கும் நம்ம படித்து கொண்டு வருகிற கர்த்தருடைய இந்த அனாதியான திட்டம் ஆகிய சபை அவருக்கு வெளிப்படுத்தினதுக்கும்
இந்த ஜெபத்திற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். முதலாவது பார்த்தோம் அவரை அறியக்கூடிய அறிவு இல்லை, அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஞான ஒளி, அறிவொளி. இது ரெண்டுமே, அறிவும் வேணும் அறிவு ஒளியும் வேணும் அப்படிங்கிறாரு. அதுலேயும் ஒன்று சொல்கிறாரு, அவருடைய வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அழைப்பு அறிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு அடுத்ததாக நமக்கு கொடுத்துருக்க ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு அடுத்ததாக வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. தலைமுறைக்கும் அவருக்கு மகிமை உண்டாகணும் அப்படின்னா நாம அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளணும். அந்த திட்டத்தை அறிந்து கொள்கிறதற்கு என்ன பண்ணணும்னா உள்ளான மனுஷன் பலப்படணும் வல்லமையாய். அந்த வல்லமை அவருடைய கிரியை செய்கிற வல்லமைன்றது நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ எப்போ உள்ளான மனுஷனுக்குள்ள பலப்படுறதுனா என்ன அப்படின்னா அவருடைய சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது எல்லாரும் சேர்ந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்றது. அதாவது பிச்சை இல்லை, எல்லாரும் சபையாய் சேர்ந்து அவருடைய எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்றது. அப்படிதான் நீங்க உள்ளான மனுஷன்ல பலப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதை நிறைய இடங்கள்ல என்ன செய்வாங்க, இந்த பர்சனலாக எடுத்துருவாங்க. நீ அன்பா இருந்தா போறோம், மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு கவலைப்படாத. சபை ஒரு நபர் கிடையாது, குடும்பம் ஒரு நபர் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான், முழு குடும்பத்திற்கு நாமக்காரராகிய நாம என்ன எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். பர்சனல் டிவோஷன் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம், நல்லது. ஆனால் பர்சனல் டிவோஷன் பர்சனலாகவே போயிடக்கூடாது. என்னுடைய டிவோஷன் அடுத்தவங்களுக்கு எப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவாகிறது, நான் எப்படி வாழ போகிறேன்னு இருக்கணும். எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக நானும் என் ஆண்டவர்னு யோசிக்கும் பொழுது, என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்னா நானும் என் குடும்பமும், என்னை குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என் குடும்பமும் சபையும், என்னுடைய குடும்பம் சபையை ஆசீர்வதிக்கிறார் என்னுடைய குடும்பம் சபை எல்லாரும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் செய்யக்கூடியது, இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும், ஒட்டு மொத்தமாக பார்க்க வேண்டியது. தனிப்பட்ட விதத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது. வேற என்ன சொல்றாரு, தேவனுடைய சம்பூர்ணத்தினால நிறையப்பட வேண்டும். அது நிறையப்படணும். உள்ளான மனுஷன் பலப்படணும், விசுவாச கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணணும், அன்பை உணர்ந்து கொள்ளணும், அன்பின் அகலம் உணர்ந்து கொள்ளணும், தேவனுடைய சம்பூர்ணத்தினால நிறையப்படணும். இப்படி நடக்குதுன்னா தேவனுடைய நாமத்திற்கு அது சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாகும். தலைமுறை எல்லாமே சபையில தான், இது எல்லாமே சபையோடு கூட இணைந்து தான் வரும். அதுதான் அவருடைய திட்டம். ஒருவருக்காக கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு இயக்கத்திற்காகவோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுக்காகவோ அல்லது ஒரே ஒரு நபருக்காகவோ அல்லது ஒரு குடும்பத்திற்காகவோ அல்ல, குடும்பங்களின் குடும்பமாகிய சபையை குறித்து அறிந்தவர்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னா தட் ரிலீஸ் த பவர், நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். அந்த வல்லமையினாலே நாம் வாழ முடியும். இது எல்லாமே நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, இதெல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி பார்க்கும் பொழுது அந்த வல்லமை எப்படி வெளிப்படுதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக சபையிலே தலைமுறையாக வெளிப்பட வேண்டும். அப்போ அவருடைய திட்டம் என்ன, நீங்கள் வல்லவர்களாக வேண்டும், இதெல்லாம் புரியணும். அடுத்ததாக திட்டம் என்ன, நீங்கள் சபையிலே இந்த வல்லவர்களாக வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறையாக சொல்ல வேண்டும். இதுக்கு தான் நான் எழுதி வச்சுருக்கேன், ஜெபம் பண்ணுறேன்றது. வாசிச்சிடுறேன். மையக்கருத்து, கர்த்தர் திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறையாக மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம், அதாவது அந்த சபையார், கர்த்தரின் திட்டமாகிய கிறிஸ்துவையும் அவருடைய திருச்சபையையும் சரியானபடி புரிந்து கொள்ளும் வல்லமையும் ஆற்றலையும் முழுமையாக பெற வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக தலைமுறையாக மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய திட்டமாகிய கிறிஸ்துவையும் அவருடைய திருச்சபையினுடைய தாத்பரியத்தையும் புரிந்து கொள்ளும் வல்லமையையும் ஆற்றலையும் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க தனித்தனியாக இல்லை. அருமையானவர்களே, இந்த இரண்டு ஜெபங்களும் அவருடைய அடிப்படையை என்ன, கிறிஸ்துவானவர் இந்த சபையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு நீங்களும் நானும் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. இந்த திருச்சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஏனென்றால் அது கிறிஸ்துவனுடைய திட்டத்தின் மையமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.